சில்வரை பற்றின சில ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு அழுத்திடுங்க. சில்வர் வந்து யூஸ்வலாக பியூரஸ்ட் ஃபார்மாக கிடைக்கக்கூடிய மெட்டல் கிடையாது. அது வந்து காப்பர், லெட், ஜிங்க் அந்த மெட்டல் கூட தான் அது கிடைக்கும். அதுலேருந்து தான் சில்வரை வந்து செப்பரேட்டாக பிரித்து எடுப்பாங்க. இப்போ நீங்கள் சில்வர் வந்து எங்கே அதிக ப்ரொடியூஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகோவில் தான் அதிக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. 2024 ஆண்டு வந்து 6300 மெட்ரிக் டன் வந்து சில்வர் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து சைனா, பேரும் இருக்காங்க. பேரும் நாட்டில் தான் வந்து அதிக சில்வர் ரிசர்வ்ஸ் இருக்கு. அதாவது 140,000 மெட்ரிக் டன்ஸ் சில்வர் ரிசர்வ்ஸ் அங்கே இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து ரஷ்யாவும் சைனாவும் இருக்கு. இப்போ நம்ம இந்தியாவில் எவ்வளோ ரிசர்வ்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8,000 மெட்ரிக் டன்ஸ். சில்வர் எங்கெல்லாம் பயன்படுத்துறான்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அதிகம் பயன்படுத்துறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்விட்சஸ், சர்க்கியூட் போர்ட்ஸ், அது மாதிரி இடங்கள்ல வந்து சில்வர் அதிகம் யூஸ் பண்றாங்க. சில பேட்டரிஸும் சில்வர்லாம் தயாரிக்கலாம்னு சொல்றாங்க. இன்னொன்று என்ன, ஜுவல்லரிஸாகவும் அதை நம்ம பார்க்கலாம். சோலார் பேனல்ல வந்து அதிக சில்வர் யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. இப்போ வந்து எதுக்கு வந்து சில்வரோட வந்து ஹை வாலட்டாலிட்டி, அதாவது வந்து பிரைஸ் வந்து ரொம்ப அதிகமா ஏறும், டக்குன்னு இறங்கும். எதுக்கு அந்த பிரைஸ் வாலட்டாலிட்டி எதுக்கு அதிகம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ்ல அதிகம் யூஸ் பண்றதுனால உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சோலார் பேனலோட ரொம்ப டிமாண்ட் அதிகம் இருக்குன்னா நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து சில்வர் வந்து அதிக தேவைப்படுறதுனால சில்வர் வந்து வேலை வந்து டக்குன்னு ஏறும். இப்போ சப்போஸ் இந்த டிமாண்ட் சோலார் பேனலோட டிமாண்ட் குறைஞ்சிருச்சுன்னா அது ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாகும். அப்போ வந்து சில்வர் வேலை ஆட்டோமேட்டிக்காக இறங்கும். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அரசாங்கம் வந்து கரன்சிஸ் அடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து ஜனங்களுக்கு மத்தியில் ஒரு இன்ஃப்ளேஷன் வந்து அதிகம் ஆகுங்கிற ஒரு ஃபியர் இருக்கும். அந்த மாதிரி டைமுங்களில் வந்து என்ன பண்ணுவாங்க, யூஸ்வலாக கோல்டு, சில்வர் அப்படிதான் வாங்குவாங்க. இப்போ வந்து சில்வர் வந்து அதிகம் வாங்குறதுனால உங்களுக்கு வந்து அதோட டிமாண்ட் அதிகம், அப்போ வந்து அதிகம் ஆகும். இது மாதிரி விஷயங்கள் தான் வந்து இந்த சில்வர் வந்து ஹை வாலட்டலா இருக்கிறதுக்கு காரணம். ஏமன் நாடினால் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.